உபயோகப்படுத்தி நான் இப்படியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரியான தொடர்ச்சியாக நிறைய வரிசைகளை நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் உங்களுடைய கோட்டோவியங்களை கூட நீங்க ஒரு தனி தொகுப்பாக இது பண்ணிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸ்கில் வந்து ஆர்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அப்படின்னோடனே இப்போ திரு ஆதிமூலம் அவர்கள், மருது அவர்கள்லாம் கோட்டோவியங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹெப்பார்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ கோட்டோவிய முறையில் வந்து இப்போ எல்லா யங்கர் ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்க, ஒன்று பார்த்து வரைஞ்சிட்டா அது வந்து படம் வரைகிறோம். அதை வந்து எப்படி நம்ம வந்து பிரேக் பண்ணி சொல்றது அப்படிங்கிறதுக்காக திருவையாறு அப்படின்னு போய் எடுத்துக்கிட்டேன். நான் ஞானசம்பந்தர் வந்து தேவாரத்தில் சொல்லியிருக்கிற திருவையாறும் இன்றைக்கு திருவையாறும் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் அங்கே நான் பார்க்கல. அதனால திருவையாறை நான் எடுத்துட்டு திருவையாறில் போய் உட்காந்து அந்த பூஜை படித்துறையை பார்த்த மாதிரி அப்படியே முதல்ல ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுட்டேன். அடுத்தது நான் பார்க்குற திருவையாறு, எனக்குள்ள வந்த திருவையாறு, நான் நினைக்கிறதுக்கும் இழைக்கிறதுக்கும் இடையில இருக்கிற கேப்பை கம்மி பண்ணி எப்படி திருவையாறு கோட்டோவியங்களில் வருதுங்கிறத நான் பண்ணிட்டு, இது இல்லை ஆர்ட், இதுதான் ஆர்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வரிசையை பண்ணி அதை வந்து திரு நாடகத்துறையில் சிறந்த ராமானுஜம் அவர்கள், பெருமாள் முருகன் அவர்கள், முத்துசாமி அவர்கள், முருகேசன், நம்முடைய ஆதிமூலம் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து அதை மிகப்பெரிய பாராட்டுதலை பெற்ற ஒரு கண்காட்சி. அது 2006 அதை நான் பண்ணியிருந்தேன். நான் நல்ல விஷயங்களை நாம் எடுத்துட்டு போகிற விதத்தின் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படை தான் அந்த ஓவிய கண்காட்சின்னு சொல்லலாம். இப்போ பெரும்பாலும் இந்த உங்களுடைய இந்த ஓவிய கண்காட்சிகள் எல்லாமே அது ஒரு பார்வைக்கு மட்டுமானதாக இருந்ததா அல்லது விற்பனைக்கும் சார்ந்ததாக இருந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் விற்பனை அப்படிங்கிறத சார்ந்து நான் இது வரைக்கும் நான் இயங்கலை. அதுக்கு என்னுடைய மனநிலை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை அப்படின்னு போயிட்டாலே ஒரு ப்ராடக்டாக அது மாறிடுமோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு வந்து புதுதில்லியில் என்னுடைய ஓவியங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் என்னுடைய ஓவியங்களை வாங்கி தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் அலங்கரித்திருக்கிறார்கள். நிறைய பிரைவேட் கலெக்ஷன்ஸ் வந்து என்னுடைய ஓவியங்கள் தொடர்ந்து அலங்காரம் பண்ணுவதற்காக வாங்கி சென்றிருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து அதை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஆர்ட் லவர்ஸ், ஆர்ட் கலெக்டர்ஸ் வந்து அதை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து விற்பனை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இயல்பாகவே எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதனால நான் விற்பனை நோக்கி எந்த கண்காட்சியும் அமைக்கிறது இல்லை. எந்த ஒரு கலைஞனுக்குமே வந்து சமூக பொறுப்பு, சமூக அக்கறை அப்படின்னு இருக்கும்போது அந்த கலை வந்து முழுமையடையுது. அந்த வகையில் உங்களை பாதித்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த ஓவியத்தில் எந்த மாதிரி கையாண்டிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் சமூகம் சார்ந்து தான் நான் சொல்கிறேன். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்வியல் முறையை நாம் எல்லாரும் கடைபிடிக்கணும். எளிமையாக நாம் வாழ கற்றுக்கணும். இந்த சமூக முரண்பாடுகளிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கிட்டு ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை நாம் துவங்கணும். ஒரு கதர ஆடை உடுத்தணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ எல்லாம் காட்டன் ஷர்ட்ஸ் பிராண்டடில் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒரு மரம் வைக்கணும்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறி இன்னைக்கு வச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம காவேரி கரைகளில் இருக்கக்கூடிய மாட கோவில்களை நாம் பார்க்கலாம். அது எப்படி இயற்கையோடு இணைந்த ஒரு கட்டடக்கலையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு வெள்ளம் வர காலத்தில் காவேரியில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தங்களுடைய கால்நடைகள் செல்வங்களோட உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு 3 மாதம் உள்ளேயே இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. அதே சமயத்தில் வறட்சி காலங்களில் ஏப்ரல், மே, ஜூனில் அங்கே வந்து மக்களை மகிழ்விக்கக்கூடிய கலைகளை அரங்கேற்றக்கூடிய அரங்கமாகவும் அது இருக்குது. ஆக ஒரு கோவில் அப்படிங்கிறது வாழ்வியலை நெறிப்படுத்துறதாகவும் இருக்குது, மகிழ்விப்பதாகவும் இருக்குது, அவர்களை காப்பாற்றுவதாகவும் இருக்குது. இப்படி ஒரு கட்டடம் பல வேலைகளை மக்களை சார்ந்து செய்யும் பொழுது நாம் வந்து ஒரு மனிதராக பிறந்த பிறகு மக்களுக்காக மக்களை சார்ந்து அவர்களை வந்து எளிமைப்படுத்துவதும் தூய்மைப்படுத்துவதும் அவர்களுடைய சிந்தனையை செழிப்படைய செய்வதும் அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைவதுமாக நம்முடைய கலைகளை வச்சிருப்பது தான் நம்முடைய சமூகம் சார்ந்த பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் செஞ்சிட்டு இருக்கேன். நல்ல விஷயம். எப்பவுமே தனிப்பட்ட ரசனை, தனிப்பட்ட பாதிப்புகள் இருப்பது உண்டு.
அந்த வகையில வண்ணங்களில் உங்களை பாதிக்கிற அல்லது அதிகம் உங்களை அறியாமலே இடம்பெறுகிற, அறிந்து இடம்பெறுகிற வண்ணம் எது? வண்ணம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்துருச்சு டிஜிட்டல்ல. வண்ணங்களை தேர்ந்தெடுக்கிற முறைகள் எப்படி வேணா இருக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து நான் எடுப்பேன். அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து கீழே பிளாட்ஃபார்ம் மேலே பேப்பரை வச்சு பென்சிலை போட்டு தேய்ச்சிட்டு ஒரு டெக்ஸ்சர் வரும், அதை ஸ்கேன் பண்ணி உள்ளே எடுத்துன்னு போவேன். அப்புறம் வந்து மிட்டா லேப்னு ஒரு எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் ஏதாவது கணக்கை உள்ளீடு பண்ணால் அது ஒரு சார்ட்டை ஜென்ரேட் பண்ணும், அது கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுலேருந்து பிக் பண்ணி பிக்மெண்ட்டை உள்ளே எடுத்துன்னு போவேன். இப்படி கலரை உள்ளீடுகளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு கருவிகள் நிறையா இருக்குது. ஆனால் நான் எதை எடுத்துகிட்டு போகிறேன், அதுக்கு என்ன தூண்டுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தான் மிகப்பெரிய தூண்டுகோல். அதை மீறி எந்த தூண்டுகோலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இயற்கையில் இருக்கிற இப்போ நீல நிறமும் பச்சையும் கண்ணை உறுத்தாமல் எப்படி ஒன்றிணையுது, ஒரு ஆரஞ்சு கலர் பூவும் அந்த நீல நிறமும் எப்படி ஒத்து போகுது, இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நம்ம மனசில் இருக்குது. அப்போ காம்போசிஷன் பண்ணும்போது ஒரு ஆரஞ்சை வந்து பியூர் ஒயிட்டில் வச்சா கண்ணை உறுத்தாமல் இருக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு நுண்ணறிவோட அது மாதிரி நான் வந்து வண்ணங்களை வந்து தேர்ந்தெடுத்து அது மாதிரி தான் வண்ண சேர்க்கைகளை கலவைகளை செய்கிறேன். ஆனால் இதுக்கு நிறைய முன்னோடிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. உலக அரங்கிலையும் நமக்கு நிறைய முன்னோடிகள் இதுக்காக இருக்கிறாங்க. ரெஃபரன்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய படைப்புகளை பார்க்கும்போது சரி, இல்லை பெரும்பாலான சமயங்களில் இந்த உதாரணத்தில் கோட்டோவியங்கள் அப்படின்னு மட்டும் வரும்போது மட்டும் பெரும்பாலும் அதை கருப்பு வெள்ளை சார்ந்ததாக அமைச்சுக்கிறதுக்கான அடிப்படை என்ன? ஒரு இல்யூஷன் தான், ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். அதுதான் வந்து கோட்டோவியங்களை வந்து நாம் பெரிதும் கருப்பு வெள்ளையில் செய்யக்கூடிய விஷயம். இப்போ ஏதாவது ஒரு வெள்ளை பேப்பரில் கருப்பில் ஒரு ரவுண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் உத்து பார்த்து இப்படி மேலே பார்த்தா அது அப்படியே வானத்தில் இருக்கிற மாதிரி தெரிகிற ஒரு காட்சி பிழை தான் அது. பாரதியார் சொன்ன மாதிரி காட்சி பிழை தான் அது. ஸோ அந்த இல்யூஷன் தான் வந்து ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள பதியறதுக்கு முன்னாடி நாமளை கவர்ந்து தன்பால் ஈர்க்கணும் இல்லையா, அந்த ஈர்ப்பு அந்த கருப்பு வெள்ளைக்கு இருக்கு. அது வந்து கலர்னு சொல்ல மாட்டோம், கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். கருப்பையும் வெள்ளையும் நம்ம நிறங்கள்ல சேர்ப்பது இல்லை. அதனால அந்த கருப்பு வெள்ளைகளை பயன்படுத்தி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி கோட்டோவியங்களுடைய அழகியலை மேம்படுத்துறது தான் அதனுடைய தன்மை. இந்த ஓவியத்துறையில பொறுத்தவரையிலும் உங்களுடைய இதுவரைக்குமான பயணம் ஒருபுறம் இருக்க, எதிர்கால திட்டங்கள் இந்தந்த விஷயங்களை இதுல சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு வச்சிருக்கிற விஷயங்கள்? சாதிக்கணும், அதான் சொல்றேனே, எளிமையான வாழ்வியல்ல இது மாதிரியான வைராக்கியங்களுக்கு இடம் இருக்குதா எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த நிமிஷம் நாம ஒரு நல்ல ஒரு அமைதியா மரியாதைக்குரிய ரமேஷ் பிரபா அவர்களோட உரையாடிட்டு இருக்கிற ஒரு சந்தோஷமான சூழலை அனுபவிக்கிறது மட்டும்தான் எதிர்காலத்திலையும் எனக்கு அமையணுங்கிறது. எனக்கு இது மாதிரியான அந்தந்த நிமிடத்திற்கான சந்தோஷங்களும் அந்தந்த நொடிக்கான ஒரு ஆனந்தமும் ஒரு பரவசத்தையும் நாம வந்து சுகிச்சுக்கிட்டே இருக்கணுமே ஒழிய இது மாதிரியான வைராக்கியங்களை விடுத்து முன்னாடி நீங்க கேட்ட மாதிரி சமூக பொறுப்போட சமூக அக்கறையோட நம்ம தமிழ் சமுதாயத்தை முன்னெடுத்துட்டு போகணுங்கிற நினைப்பு வேண்டுமானா இருக்கலாமே ஒழிய அதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோமானா நம்முடைய ஓவிய வாழ்க்கை வாழ்வியலே கலை அது அப்படி அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட பிற்காலத்துல வரக்கூடியவங்களுக்கும் என்னுடைய முன்னோடிகளுக்கும் ஒரு நல்ல ஓவியனாக வாழ்ந்து அவர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், பிற்காலத்துல வர்றவங்களுக்கும் நாம் ஒரு முன்னோடியா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கும். உங்களுடைய ஓவியங்கள் இப்ப நீங்க தனியா கருத்துக்களின் அடிப்படையில தனித்தனியா போடுறதை தவிர படைப்புகளோடு இணைந்து கவிதை, கதை, கட்டுரை இந்த படைப்புகளோடு இணைந்து போட்ட அனுபவங்கள்? நிச்சயமா இதை பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம தீவிர இலக்கிய இதழ்கள் 2 இதழ்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து தமிழ்நாட்டுல சமுதாயத்துல செய்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து காலச்சுவடு, இன்னொன்னு வந்து உயிர்மை. இந்த 2 இதழ்கள் கூட நான் வந்து இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். திரு கண்ணன் அவர்களுடையும் அவங்க தான் காலச்சுவடுல வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. திரு மனுஷபுத்திரன் அவர்கள் தான் உயிர்மையில நிறைய வாய்ப்புகளை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சொல்லணும்னா திரு ஜெயமோகன் அவர்களோட வந்து இணைந்து பணியாற்றியது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமா எனக்கு இருக்கிறது. அதே மாதிரி திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட, ரவி சுப்பிரமணியம் அவர்களோட கவிதைகளுக்கு
இதுல வந்து எனக்கு ரொம்ப வந்து நான் இன்னைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த சீம்பாலில இருந்திய நஞ்சுக்கு வந்து ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு வந்து நான் அட்டைப்படங்கள் கொடுத்தேன். ஆனா அது என்ன காரணத்தினாலயோ ஏதோ ஒரு வரல. நான் இன்னைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன், ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு கவிதைகளுக்கு வந்து நான் வந்து ஏதாவது ஒரு பங்களிப்பை என்னால செய்யணும்னு நான் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறேன் நான். அது மாதிரி நிறைய பேரோட, நிறைய இலக்கியவாதிகளோட சேர்ந்து அவருடைய படைப்புகளுக்கு வந்து நாம திரு பிரம்மராஜன் அவர்களுடைய அந்த newsindia.comல வந்து இணைந்து அவங்களோட செஞ்சிருக்கிறேன் நான். ஸோ அது மாதிரி நிறைய இலக்கியவாதிகளுடைய படைப்புகளுக்கு நாம வந்து செய்யும்பொழுது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். நாங்க ஹைதராபாத்ல வந்து ஒரு கண்காட்சிக்காக நான், ரவி சுப்பிரமணியம், பாலு 3 பேரும் ஒரு அறையில தங்கி இருந்தப்ப ரவி சுப்பிரமணியத்தை மாடலா வச்சு நான் ஒரு கோட்டோவியத்தை பண்ணியிருந்தேன். நிறைய ஒரு 4-5 வரைஞ்சிட்டே இருந்தேன் உட்காந்து. அது முடிஞ்சு போச்சு. அங்கிருந்து நாங்க வந்துட்டோம், மறந்துட்டோம் அது. ஒரு நாள் திடீர்னு நம்ம இவர் வந்து கூப்பிட்டாரு, ஒரு கதை ஒன்று உங்களுக்கு அனுப்புறேன், புதிய பார்வையில போடணும், சுந்தரபுத்தன் புதிய பார்வையில போடணும், அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஓவியத்தை அனுப்பி வைங்கன்னு சொல்லி ஒரு கதையை அனுப்பிச்சார். புலி உலுக்கு அப்படிங்கிற ஒரு கதை தான் அது. அதை படிச்சுக்கிட்டே வந்து அது தஞ்சை மாவட்டத்துல இருக்கக்கூடிய முரண்பட்ட உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. சிவகுமார் முத்தையான்னு எழுதியிருந்தாரு. எனக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த டீட்டெயிலாம். இந்த கதையை மட்டும்தான் அனுப்பிச்சிருந்தாரு. படித்தேன். உடனே நான் பார்த்தேன், சரி இந்த கோட்டோவியம் இருக்கு, அதுக்கு வந்து பொருந்தி போகும் அப்படின்னு ஹைதராபாத்ல வரைஞ்ச கோட்டோவியத்தை அனுப்பிச்சு வச்சுட்டேன். அவங்களும் அதை வெளியிட்டுட்டாங்க. அற்புதமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் முத்தையா அந்த எழுத்தாளர், அவர் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, அந்த எழுத்தாளரை பத்தி நான் சுந்தரபுத்தன்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து தஞ்சாவூர்காரு, திருவாரூர் பக்கத்துல அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நான் தஞ்சை மாவட்டம், மாடலா இருந்த ரவி சுப்பிரமணியம் தஞ்சை மாவட்டத்து கும்போணத்துக்காரு, யார் அந்த கதையை முரண்பட்ட கதைகளை எழுதியிருந்தாரோ அந்த அவரும் வந்து தஞ்சை மாவட்டத்துக்காரு. வெவ்வேறு காலகட்டத்துல நிகழ்ந்த ஒரு நிகழ்வு ஒரே சிங்கா, ஒரே இணைவா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து எனக்குள்ள இருந்தது. அப்போ படைப்புகள் ஒரே ஒத்த சிந்தனையாளர்கள் கண்டிப்பா படைப்பாளர்களோட சேர்ந்து பணியாற்றும் போது இது மாதிரியான பரவசங்களை நாம வந்து நிச்சயமா அடைகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி படைப்புகள் வெகுஜன ஊடகங்கள்ல வெளிவரும் போது இது வந்து விமர்சிக்கப்படும். கண்டிப்பாக அது கலை விமர்சகர்களும் விமர்சிப்பாங்க. விமர்சனங்களை நீங்க வழக்கமா எப்படி எடுத்துப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா எடுத்துப்பேன். என்ன காரணம்னா, இக்னோரன்ஸை தான் நம்மளால தாங்கிக்க முடியாது. உங்களை கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதைக்குரிய ரமேஷ் பிரபா அவர்களை வந்து யாருமே கண்டுக்கல, என்ன அதுக்கு என்ன அப்புறம் என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன், நல்லதோ கெட்டதோ சரியோ தவறோ நாம இயங்குறோம் இல்லையா, அதே மாதிரி நாம பத்தி விமர்சிக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமே. இப்படி சொல்லும்போது இப்போ சமீபத்துல நம்ம வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால நாம கலைமாமணி விருது வாங்கினோம். அந்த நிகழ்வு நமக்கு ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பாக்கியமா நமக்கு கிடைச்சது. அதுல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்லும் போது உரையில இந்த விருது தாயின் முத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருக்கு பொருந்ததோ இல்லையோ எனக்கு பொருந்தும். என்னன்னா, நான் வந்து திருக்குவளை தாலுக்காவில் வாழக்கரைங்கிற கிராமம் தான் எங்க அம்மாவுடைய அப்பா ஊர். அப்பாவுடைய அப்பா ஊர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் காட்டூர். இந்த 2 ஊர்களுமே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வளர்ந்த, பிறந்த, வாழ்ந்த ஊர் தான். அப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து அது தாயின் முத்தமா தான் இருந்தது. இதை விட ஒரு சந்தோஷம் என்னன்னா, விருதை விட ஒரு பெரிய சந்தோஷம், அவங்க வந்து என் கன்னத்துல தட்டி கொடுத்தது வந்து, அதுக்கப்புறம் நான் கண்ட்ரோலே இழந்துட்டேன் மேடையில, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. ஒரு உண்மையான தாயின் முத்தமா தான் அந்த வருடலை, அந்த தட்டி கொடுத்ததை நான் பார்க்குறேன். ஆக இந்த விருதை பத்தி ஒரு மூத்த ஓவியர் அவங்க வந்து ஒரு நல்ல நிகழ்வுல பேசும்போது சொன்னாங்க, சீனிவாசன் போன்ற சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த விருதை வந்து வாங்கிட்டாங்க, நான்லாம் எப்போ வாங்குவனோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அதுக்கு பிறகு இன்னொரு மூத்த ஓவியர் என்கிட்ட இதை குறிப்பிட்டு பேசும்போது நான் சொன்னேன், அண்ணன் நம்ம வந்து கண்டுக்கப்படாம இருக்கிறது தான் மிகப்பெரிய வலி, நம்மளை பத்தி இது மாதிரியான பேசுறது மிகப்பெரிய சந்தோஷம்.
அப்படின்னு நான் சொன்னேன். அது அது என்னுடைய மனநிலையிலிருந்து வந்தது தான். என்னுடைய இயல்பான போக்குமே அதுதான். தப்போ ரைட்டோ நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சுகம் தானே. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். என்னை பற்றி விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். இதில் இன்னொன்று சொல்கிறேன், நான் பல பேருக்கு யூகங்கள் அடிப்படையிலேயே விட்டுருவேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தட்டி கொடுத்ததை பற்றி எங்கள் வீட்டில் கேட்டாங்க, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுதானே சொல்லியிருப்பாரு வந்துட்டேன், ஆமான்னு சொல்லிடுவேன். இன்னொரு நண்பர்கள் கேட்டாங்க, இதுதானே உங்ககிட்ட தலைவர் சொன்னார், ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆக இந்த ஒரு காட்சியை நம்மகிட்ட கேட்கும்போது அவர்களுடைய யூகங்கள் அடிப்படையிலேயே ஆமான்னு சொல்லி விட்டுட்டோமானா இப்படி பல விஷயங்கள் நம்மளை பற்றி, பல கதைகள், பல விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் பரவி இருக்கும். ஆனால் உண்மை நிலவரம் என்னங்கிறது தெரியாமலே இருக்கும். எப்போவோ ஒரு நாள் அது தெரிய வரும்போது நாம் இப்படி நினச்சிட்டோமேன்னு அவர்களே உணர வேண்டுமே ஒழிய அந்தந்த நேரத்தில் பதில் கொடுப்பது என்பது ஒரு ஓவிய வாழ்வியலுக்கு அழகல்ல. ஓவியம் எப்படி படைப்பாளனை மீறி பல விஷயங்களை பார்வையாளனோடு பகிர்ந்து கொள்கிறதோ அதுபோலதான் ஓவியனுடைய வாழ்வியலும் பார்வையாளனுக்கு பல விஷயங்களை படைப்பாளனை மீறி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவமே. அங்கு விமர்சகர்களை சுதந்திரமாக பணியாற்ற விடுவதுதான் படைப்பின் நோக்கம், படைப்பாளனின் நோக்கம். இந்த இப்போ இன்னைக்கு இருக்கிற புதிய தலைமுறை மத்தியில இந்த ஓவியத்துறை சார்ந்து வரணுங்கிற ஆர்வம் நிறைய இருக்கும். நம்ம அடிப்படையில இது எந்த வயதுல கண்டெடுக்கிறது, எந்த வயதுல அதை மேம்படுத்துறது? இதை நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான தளத்துக்கு இட்டுட்டு போயிட்டீங்க. இங்க இருக்கிற ஓவிய கல்வி முறையை பத்தி நான் சொல்லி ஆகணும். இங்க ஓவிய கல்வி முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஓவிய ஆசிரியர்கள் எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் அவங்களுடைய பணிகளை செய்துட்டு இருக்கிறாங்க. +2 லெவல்ல வந்து ஓவியம் ஒரு பாடமாக இருக்கு. ஐடிஐகள்ல ஓவியம் இருக்கு. அதை மீறி வந்து ஓவிய கல்லூரிகள் கும்பகோணத்துல இருக்கு, சென்னையில இருக்கு, மகாபலிபுரம் சிற்ப கல்லூரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து 150 ஆண்டுகளுக்கு மேலாக இதெல்லாம் இருக்கு. நான் வந்து ஓவிய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய பொருளாளராகவும் இருக்கேன். நான் இந்த தருணத்துல கலைஞர் டிவி மூலமாக நான் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நான் வந்து வைக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது. தமிழுக்கு தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது, விளையாட்டுக்கு விளையாட்டு பல்கலைக்கழகம் இருக்குது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் இசை, நாட்டியம், நாடகம், ஓவியம் போன்ற நுண்கலைகளை இணைத்து ஒரு நுண்கலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத அவங்க வந்து துவக்கி வச்சாங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி ஓவியத்துறைக்கும் கலைத்துறைக்கும் வரக்கூடிய மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி படிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக அது இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பற்றி நான் வந்து அமுத சுரபியில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் முன்னமேயே. எஃப்எம் ரேடியோவிலையும் இதை பற்றி நான் வந்து பேசியிருக்கிறேன். நிறைய ஊடகங்கள் மூலமாக, பொதிகை மூலமாகவும் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு ஓவிய நுண்கலை பல்கலைக்கழகம் அமைந்தால் அது நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். விரைவிலே அது நிறைவேறட்டும். உண்மையிலே உங்களுடைய இந்த சந்திப்பு உங்களுடைய ஓவியத்தை போலவே இயல்பாக அமைந்திருந்தது. இவ்வளவு நேரம் அந்த சந்திப்புக்கு ஒதுக்கியதுக்கு நன்றி. உங்களுடைய கலைப்பணி மென்மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ரமேஷ். நன்றி. ஒரு ஓவியராக தன்னுடைய பங்களிப்பை பற்றியும், இன்று ஓவியம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பது பற்றியும், ஓவிய விமர்சனம் பற்றியும் தன்னுடைய அனுபவங்களை இதுவரை நம்மோடு சுவைப்பட பகிர்ந்து கொண்டார் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஓவிய கலைஞர் ஸ்ரீனிவாசன். மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.